10வது நாளாக விஜயதசமியாக இந்த வருஷம் ரொம்ப விமர்சையாக இந்த குருவாரத்தில் கொண்டாடப்படுறது. அப்படி நம்மளுடைய சனாதன தர்மத்துடைய வைதிக தர்மத்துடைய ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, விக்கிரக ஆராதனையில நமக்கு உள்ள ஒரு பெரிய ஈடுபாடு. ஏன்னா பகவான் சகுன ரூபமாக இருந்து நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் ஒவ்வொரு வீட்டிலையும் கொலு வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லா ரூபமாகவும் இருக்கிறவர் ஒரே பரம்பொருள் தான். அந்த ஒரு பரம்பொருள் தான் இத்தனை படியிலையும் இத்தனை ரூபமாக இருக்கு. அவருடைய அந்த ஈஸ்வரனுடைய படைப்புகள் தான் கீழே இருக்குங்கிற மாதிரி அந்த கொலு அமைப்பு அப்படித்தான் இருக்கு. அது இன்னையோட பூர்த்தியாகுது. ஆனா இந்த கொலுல இருக்கிற இந்த சுவாமி எல்லாத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் 10 நாள் எடுத்து வைக்கிறோம். அப்புறம் திரும்பி உள்ள பாக்ஸ்ல எடுத்து வச்சிடறோம். கொலுவில் வச்சுட்டு மறுபடியும் தூக்கி கொண்டு பாக்ஸ்ல வச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவம் நமக்கு இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு தெய்வீகமானது எல்லா மூர்த்திகளுக்கும் இருக்கு அப்படிங்கிறத பல நேரங்கள்ல அந்த தெய்வங்கள் எல்லாம் நிரூபிச்சிருக்கு. அதுபோல ஒரு சம்பவம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்தர்களுடைய இல்லத்துல ஒரு அம்மாவுடைய அனுபவம். அந்த அனுபவத்தை மட்டும் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஏன்னா சுவாமி சகுன ரூபமாக இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார். அது மட்டும் இல்ல, குருநாதாள் சகுன ரூபமாக இருந்து அனுகிரகம் பண்ணது தான் இன்னைக்கு நம்ம கருத்தில் எடுத்து அனுபவிக்க போறோம். ஒரு பெரிய பக்தர், அவர் ரொம்ப விமர்சையாக நவராத்திரி கொலு எல்லாம் வைப்பார். அந்த கொலு வச்சுட்டு அங்கிருந்து அந்த விக்கிரகங்களை எல்லாம் விஜயதசமி அன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் அந்த பெரிய கள்ளிப்பட்டி மாதிரி இருக்கும் அதில் வைப்பார். வச்சிருவார். மறுபடியும் வருஷம் எடுத்து அது மாதிரி பண்ணுவார். எல்லா வீட்லையும் இருக்கிறது போல அவாத்திலையும் பண்றார். ஆனா அதுல இருந்து எடுத்து அந்த கொலுவில் வைக்கப்பட்ட ஒரு மகாபெரிவாளுடைய விக்கிரகம், அந்த விக்கிரகம் ரொம்ப பழசா எடுத்து மறுபடியும் அதை அடுத்த வருஷம் எடுத்து அதை கொலுவில் மறுபடியும் வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு. அவர் என்ன பண்ணார், அந்த சுவாமியை எடுத்து அவர் டெக்கரேஷன்லாம் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டார். அப்படி வச்சுட்டு அந்த எல்லா ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்கும், அதுல அந்த பெரியவா விக்கிரகத்தையும் வச்சுட்டார். அது ரொம்ப பழமையா இருக்கிற ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவ வாங்கினது. அதனால அதெல்லாம் ரொம்ப அந்த வர்ணங்கள்லாம் ரொம்ப மாறி, அந்த கலர்லாம் மாறி இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விக்கிரகம். அதனால அவளுக்கு அடுத்த வருஷம் வச்சுக்கலாமா வேற எங்கேயாவது கொடுத்துடலாமாங்கிற மாதிரி பாவம் அவள். இப்படி இருந்திருக்கிற போது அவாத்து மாமி அந்த நவராத்திரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆத்துல அகண்ட ராமநாமா சொல்றா ஒரு 10 நாளைக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராமநாமா சொல்ற இடத்துக்கு போன்ட்டு அந்த இடத்துல போயிட்டு நித்தியம் ஒரு 2 நாள் 3 நாள் ராமநாமா சொல்லிட்டு இங்க திரும்பி வந்த உடனே ஆத்துக்குள்ள வந்த உடனே அந்த டிஸ்பிளேல இருக்கிற அந்த பெரியவாளுடைய விக்கிரகம் இந்த அம்மாவுக்கு காதுல தெளிவா சொல்றது போல என்னைய கொண்டு போய் ஆவாத்துல கொண்டு போய் சேர்த்துரும். இது ஒரு நாள் ஏதோ நமக்கு ஒரு ஒரு கற்பனையா தெரியறது, அப்படி காலில் கேட்கறதுங்கிற மாதிரி பாவத்தில் இருந்தா மறுபடியும் தொடர்ந்து 2 நாளைக்கு அவ ஆத்துக்கு போயிட்டு அகண்ட ராமநாமா சொல்லிட்டு வர்ற போது நித்தியம் சாயந்தரம் ஆச்சுன்னா அந்த விக்கிரகத்துல இருந்து அந்த திருமேனி, அப்படிதான் சொல்லணும், நான் பெரியவாளுடைய திருமேனின்னு சொல்லணும். அந்த திருமேனி சொல்றது என்னை கொண்டு போய் மறுபடியும் கொண்டு போய் விடு, ஏன் என்னை இங்க வச்சுட்டு இருக்கேன், நான் தான் சொல்றேனே, என்னை கொண்டு போய் வாத்துல கொண்டு போய் விடு அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூச்சம். இந்த ராமநாமா சொல்ற இடமானது கொஞ்சம் வசதியா இருக்கிறவாளுடைய வீடு. இந்த பெரியவாளை கூட்டிட்டு போயிடலாம் இங்க இருந்து நினைச்சவளுக்கு மனசுல ஒன்று தோணித்து, ரொம்ப பழமையா இருக்கிற விக்கிரகமாச்சு, இதெல்லாம் எடுத்துட்டு போனா இதெல்லாம் ஏன் கொண்டு வர, இதெல்லாம் என் காத்துல நிறைய இருக்கே, பெரிய வசதியா இருக்கிறவா வீடு, இதெல்லாம் எடுத்துட்டு வருவானே அப்படின்னு அவ ஏதாவது சொல்லிட போறாளோ அப்படிங்கிற மனசுல அவளுக்கு ஒரு எண்ணம். ஆனா ராத்திரி படுத்துக்கிற போது பெரியவா மறுபடியும் ராத்திரி கனவுல வந்து, நீ ஏன் அப்படி நினைச்சுட்டு இருக்க, அவ என்னை ஏத்துப்பா, அவாத்துக்கு கூட்டிட்டு போயிடு, எங்க ராமநாமா சொல்றாளோ அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்ல மறுநாள் ரொம்ப தயங்கி அவாத்துல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். அகண்ட ராமநாமாவுக்கு ஒரு 5 நாளா வந்துட்டு இருக்கேன், இன்னும் 5 நாள் வரணும், இதுக்குள்ள எனக்கு இப்படி ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்ல, இப்படி பேசும் பெரிய மகா
மகாபெரிவா உங்க இடத்துல இருக்கா அப்படிங்கிறது நீங்க செய்த பாக்கியம். அவர் அங்கிருந்து எங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சு இந்த ராமநாமாவை காதால கேட்கணும்னு கேட்டுட்டு வரணும்னு அவர் நினைக்கிறது நமக்கெல்லாம் அவர் செய்யற பெரிய ஆசீர்வாதம். அதனால நாளைக்கு நீங்க அவசியம் அந்த பெரியவாளை உடனே இங்க எடுத்துட்டு வர்றதுக்கு, இங்க அழைச்சிட்டு வர்றதுக்கு நீங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுங்க அப்படின்னு இவர் ஆத்துல பூர்ண கும்பம் வச்சு மாவிளை தோரணம்லாம் கட்டி இந்த பெரியவாளுக்கு பெரிய வரவேற்பு கொடுத்து மாலை போட்டு ஆத்துல கூட்டிட்டு போய் வச்சு எல்லாரும் அந்த பெரியவா அந்த சன்னதியில வச்சு எல்லாரும் அகண்டமா ராமநாமா சொல்றா அப்படிங்கிறது சொன்னதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இவாளுக்கு அந்த சத்தம் கடந்துன்னு கேட்கல. ஏன்னா பெரியவா இங்க வந்துட்டா. எல்லோருக்கும் மனசுக்கு ஒரு சமாதானம் ஏற்பட்டது. பெரியவா ராமநாமா சொல்ற இடத்துக்கு வந்துட்டா அப்படின்னு. அப்படி ராமநாமா கேட்கறதுக்காக மகாபெரியவா தன்னுடைய பக்தையுடைய இடத்திலிருந்து ராமநாமா அகண்டமா எங்க நடக்கிறதோ அந்த இடத்துக்கு வந்து ராமநாமம் கேட்டார். அப்படிங்கிறதுனால குருவுல வைக்கிற இந்த மூர்த்திகள்லாம் அதுக்கெல்லாம் உயிரோட்டம் இருக்குமா, அதுக்கெல்லாம் சைத்தன்யம் இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா எல்லா ரூபத்திலையும் இந்த சுவாமி தான்